கிளிநொச்சி பொதுச்சந்தை தீ விபத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு 25,000 ரூபாய் நஷ்டஈடு வழங்கப்படும் என வடமாகாண ஆளுநர் ரெஜினோல்ட் ஹூரே இன்று உறுதியளித்துள்ளார். அண்மையில் தீ விபத்தினால் பாதிக்கப்பட்ட கிளிநொச்சி பொதுச்சந்தை வர்த்தகர்களுடனான சந்திப்பு இன்று கரைச்சி பிரதேச சபை மண்டபத்தில் இடம்பெற்றது. இதில் கலந்து கொண்ட போதே ஆளுநர் இவ்வாறு தெரிவித்தார். தீ விபத்தில் பாதிக்கப்பட்ட வர்த்தகர்களின் குறைகளை கேட்டறிந்த ஆளுநர் அவர்களுக்கு ஆறுதல் தெரிவித்தார். அந்த நேரத்திலே நாங்கள் ஆஸ்பத்திரியிலே இருந்த நேரத்திலே நமக்கு வர இல்லாமல் போனது. நமக்கு அரசாங்க அதிபரும் யாழ்ப்பாணத்திலே எங்களோட நண்பர்கள், கௌரவ உறுப்பினர், பாராளுமன்ற உறுப்பினர் நடந்தது என்ன சொல்லி நமக்கு சொன்னது. வர இயலாமல் போனது. அப்போ நேற்று தான் நான் யாழ்ப்பாணத்துக்கு வந்தது. இன்றைக்கு எங்களோட பிரச்சனை என்னன்னு சொல்லி பார்க்குறதுக்கு, என்ன செய்ய வேண்டும் சொல்லி பார்க்குறதுக்கு நாம் வந்திருக்கிறது. அந்த நேரத்தில் இருந்து நான் நடந்தது எல்லாம் கௌரவ பிரதம அமைச்சருக்கு ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கும், கௌரவ ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன அவர்களுக்கும், கௌரவ அமைச்சர் அனுர பிரியதர்ஷினி அப்பா அவர்களுக்கும் எழுது அனுப்பினது. மத்திய அரசாங்க அதிபர் நம்மளுக்கு எவ்வளவு செலவு போகிறது சொல்லி அது எல்லாம் எழுதி அனுப்பியிருந்தது. அது நான் அங்கே எழுதி அனுப்பினது. உங்களுக்கு தெரிந்த மாதிரி நான் இந்த நிகழ்வுக்கு முந்தி ஒரு 3 கிழமை பிறந்து வந்து பேசிட்டு தான் போனது. இப்படி செய்ய வேணும், இப்படி செய்ய வேணும்னு சொல்லி தான் போனது. அதுக்கு பிற்பாடு தான் இது நடந்தது. ஆனால் இப்போ உங்களுக்கு ஒரு நிரந்தரமான தீர்வை எடுக்க வேணும். அதுக்கு நீங்கள் முந்தி சொல்லியிருக்க மாதிரி புது கட்டிடம் கட்ட வேணும். புது கட்டிடம் கட்ட வேணும். அதுக்கு எஸ்டிமேட் அதுக்கு நமக்கு சொல்ல தெரியாது, மதிப்பீடு சர்க்காட்டி அனுப்பியிருக்கிறது. இப்போ நாம் வந்த நேரத்திலே அமைச்சருக்கு பேசுறது, அவர் கட்டாயமே அந்த பணம் உங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்லி நமக்கு சொன்னார். அது மட்டும் இல்லை, அந்த நிரப்புவார நேரத்திலே அது நிப்பாட்டப்படுறதுக்கு ஒரு முறை இல்லை. அது கட்டாயமே இங்கே இருக்க வேண்டும். கிளிநொச்சி இப்போ பெரிய நகர் அந்த சின்ன ஊர் மாதிரி இருக்க இயலாது. அதனால் நிரந்தரமான ஒரு முறை இங்கே வச்ச வேணும்னு சொல்லி எழுதி அனுப்புறது, அதுவும் கட்டாயமாக நடக்கும். தொடர்ந்து மீள்குடியேற்ற அமைச்சின் செயலாளருடன் தொடர்பு கொண்ட ஆளுநர் அவருடன் கலந்துரையாடியதன் பலனாக முதற்கட்டமாக பாதிக்கப்பட்ட அனைவருக்கும் தலா 25,000 ரூபாய் பெறுமதியான நஷ்டஈடு வழங்கப்படும் என தெரிவித்தார். இதேவேளை வடமாகாண சபையின் நிதி ஒதுக்கீட்டில் தற்காலிக கடைகள் அமைக்கும் பணிகள் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக தெரிவித்த ஆளுநர், அரசு வங்கியில் பெற்றுக்கொள்ளப்பட்ட கடன்களை ஒரு வருட காலத்திற்கு தற்காலிகமாக நிறுத்தி வைப்பதற்கு பேச்சுவார்த்தையில் தான் ஈடுபட உள்ளதாகவும் குறிப்பிட்டார். இச்சந்திப்பில் வடமாகாண ஆளுநரின் செயலாளர், கிளிநொச்சி மாவட்ட அரசாங்க அதிபர், உள்ளூராட்சி உதவி ஆணையாளர், பிரதேச செயலாளர், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். குறித்த கலந்துரையாடலின் பின்னர் ஆளுநர் பாதிக்கப்பட்ட பிரதேசத்தினையும் பார்வையிட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கதாகும்.